மோனியால பார்த்தீங்கன்னா நிறையா கண்டென்ட், அதாவது நிறையா டிஃப்ரெண்ட் கான்டென்ட் போடுவோம் நாங்கள், மாமியார் மருமகள் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். அதுக்கு வந்து மேடம் ரெடியாக இருக்காங்க. இதை எப்படிலாம் நாங்கள் எடுக்கிறோம், இதோட ப்ளூபர்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னொரு கேரக்டர் ரெடி ஆகிட்டு இருக்கேன், இவன் நம்பி வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஐ எம் த கேமராமேன், ஐ எம் த டைரக்டர், ஐ எம் த எடிட்டர். ஆனால் பேமெண்ட் மட்டும் இவங்களுக்கு வரும். இல்லை இந்த கேமரா வாங்கி கொடுத்ததே இவங்க தான், இந்த மைக் வாங்கி கொடுத்ததே இவங்க தான். அதுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது யார்? நான் தான். மூடு லைக் மை பிரதர்ஸ் கேரக்டர் இன் வீடியோஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நிறைய இவனை வச்சு பண்ணலாம். இவனும் ஒரு ஃபன்னியான கேரக்டர் தான். ஒரே ஒரு வீடியோல தான் வந்திருக்கேன், யமதர்மராஜாவா வேஷம் போட்டான். ஆமா, அது நிறைய பேர் வந்து இதுன்னு சொன்னாங்க, ஹனுமான்னு சொன்னாங்க. சோ அத பார்ட் 2 எடுக்க போறோம். மூஞ்ச பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். மூஞ்ச காட்டாதீங்க. எனக்கும் மூஞ்ச பார்த்து சிரிப்பு வரும். இப்படி ஃபர்ஸ்ட் அவன் சிரிப்பேத்துறான். நீ இப்படி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா? குண்டி நகந்துருச்சுன்னா குண்டியோட கீர் பாக்ஸ். சரி இரு ஃபர்ஸ்ட் இவன் உள்ள வரான், அக்கா அப்படின்ட்டு உள்ள வர வந்த உடனே அங்க பாக்குற பேபி, நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பேபி. நீ இழுத்துட்டு போங்கடா ப்ளீஸ். அக்கா நல்லா இருக்கீங்களா அத்தை? எங்க அக்கா எங்க? ஏய் இன்னும் எக்ஸைட்டடா பண்றா, அக்கா தெரியுதா? நான் ஒவ்வொரு வீடியோல எனக்கு கண்ணீர் இருக்கும். இப்படிதான் திட்டிட்டு இன்னொரு 10% எக்ஸைட். பாடி லாங்குவேஜ் நல்லா பண்ணு, நல்ல பாடி லாங்குவேஜ். அக்கா நல்லா இருக்கீங்களா அத்தை? ஏன்டா இப்படி ஓடி வந்து என்ன சொன்ன? ஒரு 8 அக்கா ஜம்ப். ரெடி அவன சீப்பேத்த வேணாம்னு சொல்லு. ஏய் சரி ரெடிடா. அக்கா என்ன நீ வேலை செஞ்சிட்டு இருக்க? அவசியமா வேற. டேய் அவன் கண்ணு எங்கெங்கயோ பாக்குறான்டா அவன். ஐயோ அது மோனி கிடையாது, திட்டி அள வச்சிட்டு பண்ண வச்சிரலாம். ரெடியா எதுடா சிரிப்பை எடுத்துக்கறான் ஃபுல்லா வெளிய. அக்கா நல்லா இருக்கீங்களா அத்தை? எங்க ஏன்டா எருமைங்களா? நல்லா தான்டா இருந்துச்சு. சனியனே. ஏய் ஒன் மோர். ஏய் மணி நான் 5:30 ஆச்சுடா. 6:30 வரைக்கும் இந்த அக்கா சின்ன சுபோஜா ஸ்டார்ட். அவன் சிரிச்சிட்டு இருக்காங்க. ரெடிடா வாடா. டேய் உனக்கு வச்சு vlog எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். அது அப்படிதான். This is the first combination. நாங்க சிரிச்சிட்டே இருப்போம். அவ வேலை செய்யாம வேற யார் வேலை செய்வா? உங்க வீட்ல வேலைக்காரர் இருக்காங்கன்னு சொல்லி அங்க அக்காவை கூட்டிட்டு வந்தீங்க. ஒண்ணு பிரச்சனை இல்ல, இதுதான் ஒண்ணு பிரச்சனை இல்ல, இதுதான். இல்ல ஒண்ணு. என்னடா அடிக்கிற? நீ தான் தப்பா பேசுற. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே அதுக்கு அப்புறம் எங்க வீட்ல உள்ள ராணி மாதிரி பாத்துக்கடி. வாக்கா நீ ஒண்ணு இங்க வேலை எல்லாம் செய்ய. நீங்க செய்யுங்க அப்படினு சொல்லு. என்ன சொன்ன? எங்க வீட்ல கண்டினியூ பண்ணி ஃப்ரேம் கரெக்டா இருக்கு, சிரிக்காத. ஐயோ ஒரு சீன் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிருச்சு. இவங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனோ? கண்ணு நல்ல கண்ணா இருந்தா போய் ஹாஸ்பிடல் போய் ஐ சர்ஜரி பண்ணுங்க. கொஞ்சம் சேர்ந்து நில்லு. வச்சிருக்கீங்க. வா நான் இத எடுத்து ரூம்ல போடுறேன். உன் என்டர்டெயின்மென்ட்க்கு தான் வாங்கி கொடுத்தோம். அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தது. நீயே பேண்ட் சட்டைய போட்டுட்டு நீயே இந்த பக்கம் பேசி நீயே இப்படி பேசி. இததான் நான் சொன்னேன். என்ன கூட்டிட்டு வந்துட்டு என் உயிரா. டேய் ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு பொம்பளை வேஷம் போட்டாலும் வராதுடா. இல்லப்பா எனக்கு உங்க அப்பா கண்ணு. ஃபர்ஸ்ட் நான் பேசி பார்க்கறேன். நீ உந்து கரெக்ட்டா இருக்கல, வாய் மூடு. சரி சொல்லு. இந்த 80 இன்ச் டிவி என்ன ஹால்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? நீ கண்ணு ஒரு இடத்துல வை ஒழுங்கா. ஓகே இவன் கிட்ட பார்க்கணுமா? இப்படி பார்த்துட்டு என்ன பாரு. எங்க அக்கா எங்க இருக்கா? அங்க ஒரு ப்ராடக்ட். இதுதான் டிவி. ஒரு ப்ராடக்ட்ட பாரு. சரி நான் இங்க பாரு. இந்த 80 இன்ச் டிவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? டேய் கண்ணு ஒரு இடத்துல இப்படி போகுது. இந்த 80 டிவிடா இது. டிவி வேற மாம்சன் டிவி அது. அவனுக்கு பழக்கம் இல்லல. ஒரு இடத்த பாத்து. எவ்வளவு டிவி என்ன பண்ணுவீங்க? நீ பாக்குறதுக்காக தான் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இப்ப அம்மா வாங்கி கொடுத்தாங்க, நீ அப்பா வாங்கி. யாரா உயிரை வாங்குறீங்க? சரி இந்த 80 டிவி அப்பா நீ பாக்குறதுக்காக தான் வாங்கி கொடுத்தாங்க. இது என்ன ஹால் என்ன பண்ணுது? அப்பா மாட்டாரு. நீ சொல்லு அவன் கடக்குறான். நீ சொல்லு. நீ பார்க்கணும்ன்றதுக்காக நான் வாங்கி கொடுத்தோம். இல்லப்பா எனக்கு உங்க அப்பாக்கு மோட்ரி கிளவி எடுத்துட்டு போயிடுறேன். அது இன்னொரு வீடியோ பண்ணலாம். அதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. டயலாக் பிராக்டீஸ் நீ இப்படி பண்ணி தான் தப்பா பேசுற. அப்ப நான் சொல்ல எனக்கு உங்க அப்பா கண்ணு தெரியாது, அதனாலதான் இதை ஹால்ல போட சொல்லிட்டோம். உங்க கண்ணு நல்ல கண்ணா இருந்தா நான் என்ன பண்றது? போய் அங்க சர்ஜரி பண்ணிடி. ஹாஸ்பிட்டல்ல போய் சர்ஜரி பண்ண வேண்டியதானே. எங்க அக்கா டிவி ஏன் பிடிக்க வச்சிருக்கீங்க? வாக்கா நான் ரூம்ல போட்டு விடுறேன். தொடர்ந்து பேசிட்டே இருக்க.
கண்டவங்க பாக்குற 60,000 போட்டு பார்த்துருக்கீங்களா? கண்டவங்க இப்படி சொல்லு, கண்டவங்க பாக்குறக்கா இல்ல அக்கா எடுத்து உள்ள போடு, அக்கா வந்து ரூம்குள்ள இருக்கிற மாதிரி. ஓகே சரியா? கண்டம் பாக்கும்போது எனக்கு கை காட்டி இப்படி கண்டவங்க பாக்குறதுக்காக இது வாங்கி போடல, அக்கா எடுத்து ஃப்ரிட்ஜ் ரூம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி போடு, பெட்ரூம்குள்ள தூக்கி போடு. வீடியோ எடுத்தா போலதான் இது பண்றது. கண்டவன் வாங்குறதுக்கு எல்லாருமே சிரிப்பாங்க. கண்டவன் பாக்குறதுக்காக வச்சு கண்டவன் பாக்குறதுக்காக வச்சு நல்லா இருக்கும். நானா இது சிரிச்சுக்கிறேன், இதுக்குதான் இவனுக்கு நீ வாய் முன்னி சிரிச்சுக்கிட்டே இருக்க, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். சிரிப்பா இருக்கு. கொஞ்சம் இப்படி திரும்பி பேபி, இப்படி திரும்பி போ அப்படி பேபி. டாமினன்ட் பொசிஷன் இருக்கு. இப்படினா நீ வந்து டிவி பாத்து, நீ வந்து டிவி பாத்து. ஓகே. இந்த 80 டிவி இங்க கொஞ்சம் இப்படி திரும்பி சைடு என்ன பாத்துறீங்க? ஓகே ரெடிப்பா? ஸ்டார்ட். இந்த 80 டேய் கண்ணு ஒழுங்கா இங்க பாறா. அங்கதான் பாத்துட்டு இருந்தேன். நீ தொப்பி பாத்துக்கிட்டு எனக்கு நல்லா தெரியும். அது கண்ணு அப்படிதான் கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. ஓ ஓ ஓ கண்டவன் பாக்குறதுக்காக இது வாங்கி கொடுத்தோம் நாங்க. இல்லப்பா, இவங்க அப்பாக்கும் எனக்கும் கண்ணு தெரியாது, அத பெருசா இருந்தா பார்க்க முடியும்ல. உங்க கண்ணு நல்லா இல்லைன்னு நான் என்ன பண்றது? போய் சர்ஜரி பண்ணுங்க. எங்க வீட்டுல அவ தான் முதல்ல சாப்பிடுவா, நீங்க தான் நிறைய இடம் பிடிச்சி வச்சிருக்கீங்க. போங்க அப்படி. அக்கா நீ வந்து சாப்பிட்டுக்கா, இனிமே எல்லாரு கூடயும் உட்காந்து தான் சாப்பிடுற. இப்ப அக்கா எங்க இருந்தா மேல பண்ணோடுதா இங்க இங்க. ஏன் ரெண்டு இடத்துல பார்த்துட்டு இருக்க? நானே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உன்னை தள்ளி விட்ட பேர் நான் இப்படி எப்பறம் தள்ளி விட்டது? அக்கா நீ வந்து சாப்பிட்டுக்கான்னு நான் சொல்லுவேன். கேவலமா துணி கொடுத்தா நல்லா இருக்குல்ல இது? இதுதான் பிடிச்சிருக்குன்னு அவ தான் சொன்னா. நான் இந்த மெரிச்சிரவனை பாரு இப்போ வெறி. இப்ப பாரு நீ இப்போ நீ உன் மேல டென்ஷனா இருக்கணும். அது அவளுக்கு என்ன பிடிக்கும்ன்றது எங்க கிட்ட சொல்லாதீங்க. இப்படி அவளை நல்லா பாத்துப்பீங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்படி பிச்சைக்காரத்தனமா துணி வாங்கி கொடுக்குறீங்க. சீ, காசு இல்லைன்னா சொல்லுங்க, நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம் அவளுக்கு. நீ வாக்கா. அவளுக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும்ன்றதுல சொன்னா பாரு. கூலர்ல போயிடும் ஒரு அடி. வெறிய அவன் எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் பாரு அடிக்கிறத. டேய் சரி, நீ பேசும்போது இங்க இங்க உன் பாடி இந்த பக்கம் வச்சுக்கோ. அது இப்ப பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்ல அவன் திரும்பிறான். ரியலாவே பேசறான். ஓகே. நான் ஆப்ஜெக்ட்டா அவளுக்கு இதுதான் பிடிக்கும். நான் இப்படி வந்து சொல்றேன். ஓகேவா? அவளுக்கு என்ன பிடிக்கும்ன்றது சொல்லு. நான் இப்படி பண்ணி நீ எட்டி பாரு இந்த முறை. அவளுக்கு என்ன பிடிக்கும் சொல்லாத. கீழே இப்படி சொருவிரு. நீ வாங்க. அவளை நல்லா வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க. பிச்சைக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, அதான் நான் நல்லா இருக்கும். கட் ஷாட் பண்ணு. இப்படி தள்ளிட்டு வாங்க, நீ வாங்க, நம்ம ஷாப்பிங் போவோம். அப்படி கூட்டுப்போம். இது நல்லா இருக்கு. மாம் சொல்றது நல்லா இருக்கு. நீ மூடு. உனக்கு ஈஸியா இருக்கதா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஈஸியா இல்ல, உன அடிக்கிறது நல்லா இருக்கு. இது தெரியுதா? என்னக்கா துணி இது? பிராண்டடா தானே போடுவ நீ? பிச்சைக்காரன் நீ என்ன புடுங்குறது? போ அப்படி. இப்பதான் நான் எமோஷன்ல இறங்கினேன். அதுக்கு இப்படிலாம் வந்தா பழிச்சு நடிச்சிரும் பாரு. போ அப்படி சனின்னு. ரோஸ் மில்க் ஆயந்தரியா? ரோஸ் மில்க் ஆயந்தரியா? அடிச்சிடுறேன். ரோஸ் மில்க் ஆயந்தரனா அடிச்சிடுறேன். எருமை மாடு கட்டி மேய்ச்சறலாம் உங்க ரெண்டு பேருக்கு வச்சு வீடியோ போட முடியும். நான் வந்து போய் குஞ்சா அறுத்துறியா? குட்டி குஞ்சா. ரெடியா? எப்படியோ இந்த மழுமட்டைங்களை வச்சு வீடியோ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த vlog நான் எடுக்க போறது இல்லை. ஏன்னா எடிட் பண்றது எனக்கு தான் உயிர் போகும். மழுமட்டை. மழுமட்டை மத்தலப் மண்டையில் எதுவுமே இல்லாத ஜென்மங்கள் வருது. அதனால தான் உன் கூட இருக்கும். ஆமா, அதனால இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது எப்படி எடிட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் வேணும் அப்படின்னா நாங்க guys if you like this ஜோடி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி தம்பி இன்க்ளூட் பண்ணுங்க. அவங்களோட அக்கவுண்ட்டை டேக் பண்ணி தான் வீடியோஸும் போடுவோம். ஸோ அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அவனையும் கொஞ்சம். அது பரவாயில்ல. நான் இவங்க ரெண்டுத்துக்கு தமிழ் புரியும். கீழே ஒரு கிரீச்சர் இருக்கு, ஒரு அனிமல் இருக்கு. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுல உயிர் போயிடும். அவளை வச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம். கோமல் வச்செல்லாம் எடுத்து அடிச்சிருவோம். நாலு ப்ளூப்பர் vlog வரும். அத நான் பார்க்கணும். அவன் பொண்டாட்டி அடிக்க வைக்கிறான், நீ பொண்டாட்டிய நல்லா பண்றீங்கடா.
ஓகே பாய் பாய். பாய் गाइस. மெயின் வீடியோ யூடியூப் சேனல்ல இருக்கும். இத கீழ லிங்க் இருக்கும் இல்ல இங்க மேல ஐகான்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்க. பாய் பாய். அக்கா நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கு. எங்க அக்கா எங்க? அக்கா நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க? அவ வேலை செய்யாம வேற யார் வேலை செய்வா? உங்க வீட்டுல வேலைக்காரன் இருக்கான்னு கூட்டிட்டு போனீங்க. அவ ஏன் வேலை செய்யணும்? அவ இருக்கும்போது எதுக்கு வேலைக்காரன்? அவ ஏன் வேலை செய்யணும்? நீங்க செய்யுங்க. இது அவ வேணும் தானே. அவ வேலை செஞ்சு என்ன குறைஞ்சா போயிருவா? எங்க வீட்டுல ராணி மாதிரி பாத்துக்கிட்டோம் அவளை, புரியுதா? இந்த 80 இன்ச் டிவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? எங்க அக்கா பாக்குறதுக்காக நான் வாங்கி கொடுத்தோம். கண்டவன் பாக்குறதுக்காக இது வாங்கி கொடுத்தோம் நாங்க. இல்லப்பா இவங்க அப்பாக்கும் எனக்கும் கண்ணு தெரியாது. அத பெருசா இருந்தா பார்க்க முடியும்னு. உங்க கண்ணு நல்லா இல்லன்னு நான் என்ன பண்றது? போய் சர்ஜரி பண்ணுங்க. அக்கா நீயும் வந்து சாப்பிட்டுக்கா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சமையல் கட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகுதான் ஒரு நல்ல பொம்பளை சாப்பிடணும். ஏன் நீங்க நல்ல பொம்பளை இல்லையா? எங்க வீட்டுல அவதான் முதல்ல சாப்பிடுவா. நீங்க தான் நிறைய இடம் புடிச்சு வச்சிருக்கீங்க. போங்க அப்படி. அக்கா நீ வந்து சாப்பிட்டுக்கா. என்னக்கா துணி இது? நீ பிராண்டடா தானே போடுவ? பிச்சைக்காரத்தனமா இருக்கு. அவளுக்கு இந்த மாதிரி துணி தான்ப்பா பிடிக்கும். அவளுக்கு என்ன பிடிக்கும்ன்றதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல தேவையில்ல, புரியுதா? பாக்கா நம்ம ஷாப்பிங் போவோம். அக்கா ஐபேட் ஏன் உன் நாத்தனார் பையன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ ஒரு சின்ன பையன் பயங்கரமா அழுவான். ரொம்ப அடப்பிடிப்பான். கொடுத்துருப்பா. இது இருந்தாதான் அமைதியா இருப்பான். அவன் அழுவானா அவங்க அப்பா நான் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இது வாங்கி கொடுத்ததே எங்க அக்கா யூஸ் பண்றதுக்காக தான். இன்னொரு முறை யூஸ் பண்றதை பார்த்தேன் குஞ்சு அறுத்துருவேன்.